தன்னுடைய மகனின் திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாது என அறிவித்த டொனால்ட் ட்ரம்பும் உச்சக்கட்ட தாக்குதல் பதற்றங்களும். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வரைவு தீர்மானம் தொடர்பாக MOU ஒப்பந்தம் தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய தகவல்களும் இவை தொடர்பான உண்மையான நிலைப்பாடுகளும் ஈரானிய தலைமைகளின் அறிவிப்புகளும். போர் விமானங்களினால் நிரம்பி வழியும் சவுதி அரேபியாவினுடைய அமெரிக்க இராணுவ கட்டளை தளமும் ஜோர்டானினுடைய அமெரிக்க இராணுவ கட்டளை தளமும் மத்திய கிழக்கை நோக்கி விரையும் அமெரிக்காவின் விசேட படைப்பிரிவுகளும் போர் விமானங்களும் வான்பரப்பை இழுத்து மூடுவதற்கு தயாராகும் ஈரானிய இராணுவத்தினரும். அல்கசாம் படைப்பிரிவினுடைய துணைத் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான தளபதியும் காசாவுக்கான ஹமாஸின் அரசியல் தலைவரை தெரிவு செய்வதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்களும் முருகல் நிலைகளும் டொனால்ட் ட்ரம்பின் பீஸ் கவுன்சில் நிறுவனத்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 15 அம்ச திட்டமும். காசாவுக்கான டொனால்ட் ட்ரம்பின் பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தின் தலைவராக செயற்படக்கூடிய நிக்கோலோ மோல்டனோவ் டொனால்ட் ட்ரம்பினுடைய காசா பீஸ் கவுன்சில் திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு 15 அம்ச திட்டத்தினை முன்வைத்துள்ளார். இதற்கு பிறகு காசாவிலே நாங்கள் எவ்வாறு வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும், ஹமாஸை எவ்வாறு நிராயுதபாணியாக்க வேண்டும் என்கின்ற திட்டங்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய 15 அம்ச திட்டத்தையே தற்போது முன்வைத்துள்ளார். மேலும் குறித்த திட்டத்திற்கு துருக்கி, கத்தார் மற்றும் எகிப்தி அடிமை மத்தியஸ்தர்கள் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பின் பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புரிமை பெற்றிருக்கக்கூடிய அனைத்து அடிமை நாடுகளும் இதற்கான முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இதற்கமைவாக குறித்த 15 அம்ச திட்டத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்திற்கமைவாக காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துதல், தற்போது இருக்கக்கூடிய போர் நிறுத்தத்தின் உறுதிமொழிகளை முழுமையாக நிறைவேற்றுதல், காசாவுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவை முழுமையாக நடைமுறைப்படுத்துதல், ஹமாஸையும் அவர்களுடைய ஆயுதங்களையும் பொதுமக்களுடைய கட்டிடங்களிலிருந்து முழுமையாக பிரித்தல், பலஸ்தீனிய போராளிகளையும் பலஸ்தீனிய மக்களையும் முழுமையாக பிரித்தல், பலஸ்தீனிய போராளிகள் ஆயுதங்களையோ துப்பாக்கிகளையோ வெடிமருந்துகளையோ பொதுமக்கள் வாழக்கூடிய கட்டிடங்களில் மறைத்து வைத்திருப்பதனை முழுமையாக தடுத்து நிறுத்துதல், பொதுமக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களில் பலஸ்தீனிய போராளிகள் நிலைத்திருப்பதற்கான தடை உத்தரவுகளை பிறப்பித்தல், ஒரே அதிகாரம் ஒரே சட்டம் ஒரே ஆயுதம் என்கின்ற துணைப்பொருளுக்கு கீழால் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய பலஸ்தீனிய போராளிகளுடைய ஆயுதங்களை முழுமையாக முடக்குதல், அவர்களை நிராயுதபாணியாக்குதல், காவல்துறை சீர்திருத்தம் மற்றும் படைகளுடைய ஒருங்கிணைப்புக்கு அமைவாக காசாவிலே புதிய பாதுகாப்பு படைப்பிரிவை உருவாக்குதல், அவர்களை நடைமுறைப்படுத்துதல், ஹமாஸினுடைய ஆயுதங்களை படிப்படியாக களைந்து அந்த ஆயுதங்களை ஒருங்கிணைக்கப்பட்ட பாதுகாப்பு படைக்கு கீழால் கொண்டு வருதல், காசாவிலே தனிப்பட்ட முறையில் ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய அனைவரும் அவர்களுடைய ஆயுதங்களை ஒப்படைத்தல், காசாவுக்குள்ளே உள்நாட்டு வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்காக சர்வதேச படைகளை முழுமையாக களமிறக்குதல், தற்போது காசாவினுடைய 60% பகுதிகளை மஞ்சள் எல்லை பிரதேசங்களை இஸ்ரேல் கட்டுப்படுத்துகின்றது. எஞ்சிய பிரதேசங்களில் ஹமாஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டை முழுமையாக கைவிட வேண்டும். மேலும் இந்த பிரதேசங்களில் சர்வதேச படை முழுமையாக களமிறக்கப்படும். சர்வதேச படைகள் படிப்படியாக காசா முழுவதும் நிலைநிறுத்தப்பட்டதற்கு பின்பு இஸ்ரேலிய படைகள் படிப்படியாக காசாவிலிருந்து வெளியேற்றப்படுதல், இவ்வாறு காசாவிலே ஹமாஸும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களும் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட்டதற்கு பின்பு அவர்களுடைய ஆயுதங்கள் முழுமையாக கலைக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டதற்கு பின்பு தனிப்பட்டவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களும் முழுமையாக தனி சட்டத்திற்கு கீழால் கைப்பற்றப்பட்டதற்கு பின்பு காசாவை மறுசீரமைப்பதற்கான காசாவை புனரமைப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்தல், இவ்வாறு 15 அம்சங்களை கொண்டிருக்கக்கூடிய திட்டத்தையே தற்போது முன்வைத்துள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்கி பலஸ்தீனிய குழுக்களை நிராயுதபாணியாக்கி காசாவினுடைய புனரமைப்பு வேலை திட்டங்களையும் காசாவை மீள கட்டமைப்பதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பிப்பதே காசாவுக்கான பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தினுடைய திட்டமாகும். டொனால்ட் ட்ரம்பினுடைய நெட்டன்யாகுவினுடைய அடிமை அரபுகளுடைய திட்டமாகும். இவ்வாறு காசாவிலே பலஸ்தீனிய போராளிகளை நிராயுதபாணியாக்கி அவர்களுடைய ஆயுதங்களை கலைத்துவிட்டு காசாவை புனரமைப்பதற்கான முழுமையான சம்மதத்தினை துரோகி அருதுகானும் கத்தாரி அடிமைகளும் எகிப்தி அடிமைகளும் மத்தியஸ்தம் என்கின்ற பெயரில் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு காசாவுக்கான பீஸ் கவுன்சிலுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள். மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்த
ஒப்பந்தத்தின் முதலாவது கட்டத்திற்கமைவாக காசாவிலே நிறைவேற்றப்படாத நிபந்தனைகள் பல இருக்கின்றன. இவற்றை கூட இந்த அடிமைகளினாலும் துரோகிகளினாலும் நிறைவேற்ற முடியவில்லை. இப்படியான நிலைமையில் காசாவுக்கான பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தின் 15 அம்ச திட்டத்தினை இந்த அடிமை மத்தியஸ்தர்கள் முழுமையாக ஏற்று தற்போது ஹமாஸுக்கு முச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். காசாவிலே ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைப்பதன் மூலமாகவே காசாவை மீள கட்டமைக்க முடியும் என்றும் இந்த அடிமை மத்தியஸ்தர்களும் துரோகிகளும் ஹமாஸினுடைய தலைவர்களுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். இருப்பினும் பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் இவற்றை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. காசாவினுடைய புனரமைப்புக்காக ஆயுதங்களை அவர்கள் ஒரு பொழுதும் கீழே வைக்கப் போவதில்லை. மேலும் இந்த 15 அம்ச திட்டமானது காசாவின் களத்திலே நடைமுறைப்படுத்தப்பட போவதும் இல்லை. அடுத்து காசாவின் களத்திலே அல்-கஸாம் படைப்பிரிவினுடைய தலைமை தளபதியாகவும் காசாவுக்கான ஹமாஸினுடைய தலைவராகவும் செயல்பட்ட இஸ்ஸதீன் அல்-ஹத்தாத் அவர்கள் தொடர்பாக இஸ்ரேலிய ஊடகங்கள் சில தகவல்களை வெளியிட்டுள்ளன. 3 வருடங்களை பூர்த்தி செய்ய போகும் இந்த போரிலே இஸ்ஸதீன் அல்-ஹத்தாத் அவர்கள் ஒரு பேயை போன்று இருந்தார். எங்களுடைய இஸ்ரேலிய இராணுவம் பல முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் இஸ்ஸதீன் அல்-ஹத்தாத் அவர்கள் இருக்கும் இடத்தினை கண்டுபிடிக்க முடியவில்லை. எவ்வாறு தப்பி பிழைக்க வேண்டும் என்பதனை அவர் தெளிவாக புரிந்து வைத்திருந்தார். இருப்பினும் கடந்த வெள்ளிக்கிழமை அவர் முதலாவதும் அவருடைய இறுதியானதுமான பிழையை செய்தார். இவ்வளவு நாளாக செய்யாத பிழையை அவர் கடந்த வெள்ளிக்கிழமை செய்தார். அதாவது கடந்த வியாழக்கிழமை இரவு இஸ்ஸதீன் அல்-ஹத்தாத் அவர்கள் அவருடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக ரகசியமாக சென்றார். கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு பிறகு அவருடைய குடும்பத்தை சந்திப்பதற்கு சென்றிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இஸ்ரேலிய உளவு பிரிவானது இவருடைய தகவல்களை பெற்றுக் கொண்டது. அவர் ரகசியமாக அவருடைய குடும்பத்தோடு ரகசிய குடியிருப்பு பகுதியிலே நிலை கொண்டிருக்கின்றார் என்கின்ற தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து எங்களுடைய இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல்களை மேற்கொண்டு அவரை படுகொலை செய்தது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் இஸ்ஸதீன் அல்-ஹத்தாத் அவர்களை படுகொலை செய்தது தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருந்தன. அத்தோடு இந்த தகவல்களிலிருந்து இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தினை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இதற்கு முன்பு படுகொலை செய்யப்பட்ட முகமது சின்வர் அவர்களும் முகமது தெய்ஃப் அவர்களும் இன்னும் சில முக்கியமான இராணுவ தலைமை அதிகாரிகளும் தளபதிகளும் அவர்களுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக சென்ற வேளையிலேயே படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஹமாஸினுடைய முக்கியமான தலைவர்களுடைய குடும்பங்களை படுகொலை செய்யவில்லை. அவர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. மாறாக இந்த தலைவர்களுடைய தளபதிகளுடைய குடும்ப உறுப்பினர்களையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பொறியாக பயன்படுத்தியுள்ளது. ஹமாஸினுடைய தலைவர்களை படுகொலை செய்வதற்காக, ஹமாஸினுடைய முக்கியமான இராணுவ தலைமை அதிகாரிகளை படுகொலை செய்வதற்காக அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையே இஸ்ரேலிய ராணுவம் பொறியாக பயன்படுத்தியுள்ளது. அபு உபைதா அவர்களும் அவருடைய குடும்பத்தை சந்திக்க சென்ற வேளையில் தான் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். மேலும் இவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் தொலைபேசி மற்றும் இலத்திரனியல் உபகரணங்கள் அனைத்தும் முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் கண்காணிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகின்றது என்பதனையும் இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உளவாளிகளினால் ஹமாஸினுடைய தலைவர்களையும் தளபதிகளையும் நெருங்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் இவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை நெருங்கியுள்ளார்கள். பல உளவு கருவிகளை அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வாழக்கூடிய பிரதேசங்களில் வைத்துள்ளார்கள். இதன் மூலமாகத்தான் ஹமாஸினுடைய தலைவர்கள் தொடர்பான உளவு தகவல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பெற்றுக் கொண்டுள்ளது. மேலும் அதிகளவான தலைவர்கள் கொலை செய்யப்படுவதற்கான காரணமும் இதுதான். அடுத்து காசாவின் களத்திலே புதிய தலைவராக அல்-கஸாம் படைப்பிரிவினுடைய தலைமை அதிகாரியாக முகமது அவுதா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 2 நாட்களுக்கு முன்பே நான் இவை தொடர்பான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். மேலும் தற்போது முகமது அவுதா அவர்கள் தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. அவற்றை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். காசாவுக்கான ஹமாஸினுடைய துணை தலைவராக அபு ஹம்சா ஃபயாத் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவருடைய புகைப்படத்தையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் அபு ஹம்சா ஃபயாத் அவர்கள் கடந்த 3 வருட போரிலே 8 அதிகமான படுகொலை தாக்குதல்களில் இருந்து உயிர் தப்பியுள்ளார். இவர் வடக்கு காசாவின் பெய்ட்-ஹனூன் படைப்பிரிவினுடைய தளபதியாக செயற்பட்டுள்ளார். இவர் தொடர்பாக பல மாதங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் குறிப்பிட்டுள்ளேன். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய பல படுகொலை தாக்குதல்களில் இருந்து இவர் உயிர் தப்பியுள்ளார். மேலும் போரினுடைய ஆரம்பத்திலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இவருடைய குடும்பத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே இவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். இதன் விளைவாக இவர் சந்திப்பதற்கு எந்த ஒரு குடும்ப உறுப்பினர்களும் இவருக்கு இல்லை. இதனால் தான் இவரை படுகொலை செய்வதற்கான தாக்குதல் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தற்போது தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முகமது அவுதா அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் படுகொலை செய்யப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அத்தோடு காசாவிலே ஹமாஸின் தலைவர்கள் தொடர்பாகவும் ஹமாஸினுடைய தலைவர்களை படுகொலை செய்வது தொடர்பாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ ஆய்வாளர் ரொஹே ஹமா இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த 3 வருடத்திற்குள்ளே காசாவின் களத்திலே இருக்கக்கூடிய ஹமாஸின் பல மூத்த தலைவர்களை நாங்கள் படுகொலை செய்துவிட்டோம். அவர்களுடன் இருக்கக்கூடிய முக்கியமான தளபதிகளையும் நாங்கள் படுகொலை செய்துவிட்டோம். காசாவின் களத்திலே இருக்கக்கூடிய மிகவும் ஆபத்தான தலைவர்களான யஹ்யா சின்வர், முகமது தெய்ப், மர்வான் ஈசா போன்ற முக்கியமான தலைவர்களையும் நாங்கள் அழித்து விட்டோம். அபு உபைதாவையும் நாங்கள் காசாவின் களத்தில் புதைத்து விட்டோம். ஆனால் காசாவினுடைய களத்தில் இன்னும் ஹமாஸினுடைய தலைவர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். காசாவின் களத்திலே ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டை எங்களுக்கு முறியடிக்க முடியவில்லை. கடந்த 3 தசாப்தமாக காசாவின் களத்திலே செயற்பட்டு வந்த முக்கியமான தலைவர்கள் அனைவரையும் படுகொலை செய்ததற்கு பின்பும் காசாவிலே ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டை முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் இருப்பதும் ஹமாஸை நிராயுதபாணியாக்க முடியாமல் இருப்பதும் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மூலோபாய தோல்வியாகும். அது மட்டுமல்லாமல் காசாவின் களத்திலே புதிய ஆயுத குழுக்களை கூட எங்களால் உருவாக்க முடியாமல் இருக்கின்றது. மட்டுப்படுத்தப்பட்ட ஆயுத குழுக்களை மாத்திரமே வைத்துக் கொள்ள முடிகின்றது. ஹமாஸினுடைய போராளிகளை எங்களுக்கு சமாளிக்க முடியாத நிலைமை காணப்படுகின்றது. இவ்வளவு தலைவர்களை அளித்ததற்கு பின்பும் இந்த நிலைமை தொடருவது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். உண்மையில் நாங்கள் காசாவின் களத்தில் வெற்றி பெறவில்லை. காசாவின் களத்தில் நாங்கள் தோல்வியையே சந்தித்துள்ளோம். மேலும் காசாவை வழிநடத்துவதற்கு இன்னும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான போராளிகளும் தலைவர்களும் காசாவிற்குள்ளே இருக்கின்றார்கள் என்பது இஸ்ரேலினுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தான விடயமாகவே இருக்கின்றது என குறித்த இஸ்ரேலிய ஆய்வாளர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அடுத்து ஹமாஸினுடைய அரசியல் தலைவரை தெரிவு செய்வதில் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. கடந்த ஒரு வாரமாக ஹமாஸினுடைய அரசியல் தலைவரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்புகள் ரகசியமாக நடைபெற்றுள்ளன. மேலும் இந்த தலைவர் போட்டியில் கலீல் ஹையா அவர்களும் காலித் மிஷல் அவர்களும் இருக்கின்றார்கள். மேலும் இவை தொடர்பாக பல மாதங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். துருக்கி மற்றும் கத்தாரினுடைய முழுமையான ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய நபராகவே காலித் மிஷல் அவர்கள் செயற்படுகின்றார். மேலும் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாகவும் காலித் மிஷல் அவர்களே இருக்கின்றார். துருக்கி மற்றும் கத்தாரி அடிமைகள் காலித் மிஷலை பயன்படுத்தி காய் நகர்த்தல்களை மேற்கொண்டே இந்த ஒப்பந்தத்தை முடித்திருந்தார்கள். அதே நேரம் காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவர்களும் தளபதிகளும் பலஸ்தீனிய போராளிகளும் கலீல் ஹையா அவர்களுக்கே முழுமையான ஆதரவை வழங்குகின்றார்கள். ஈரான் மற்றும் எதிர்ப்பற்றுக்களும் கலீல் ஹையா அவர்களை அடுத்த தலைவராக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள். இப்படியான நிலைமையில் கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவர்களுக்கு மத்தியில், உறுப்பினர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய முருகல் நிலையான ஏற்பட்டுள்ளது. அதாவது துருக்கி மற்றும் கத்தாரி அடிமைகள் ஹமாஸினுடைய அடுத்த தலைவராக காலித் மிஷல் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள். மேலும் இதற்காக கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய உறுப்பினர்களையும் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். இந்த பிரச்சாரங்களுக்கான வேலை திட்டங்களையும் துருக்கி மற்றும் கத்தாரி அடிமைகள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் ஹமாஸினுடைய தலைவராக காலித் மிஷல் அவர்கள் தெரிவு செய்யப்படாவிட்டால் கத்தாரிலிருந்து ஹமாஸை வெளியேற்றுவதற்கான சில தீர்மானங்களும் ரகசியமாக எடுக்கப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையில் ஹமாஸினுடைய அரசியல் தலைவரை தெரிவு செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வாக்கெடுப்பிலே அதிகளவானோர் வாக்களிக்காமல் இருந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது பல வாக்குச்சீட்டுகளில் வாக்குகள் பதிவு செய்யப்படாமல் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் விளைவாக தற்போது ஹமாஸினுடைய அரசியல் தலைவரை தெரிவு செய்வதில் சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் கத்தார் மற்றும் துருக்கியினுடைய காய் நகர்த்தல்களின் விளைவாக கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய உறுப்பினர்களுக்கு இடையில் முருகல் நிலைகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த நிலைமைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தற்போது ஹமாஸினுடைய ஷூரா சபையானது 2ஆம் சுற்று வாக்கெடுப்பை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளார்கள். இதற்கமைவாக இன்னும் 2-3 வாரங்களுக்குள் 2ஆம் சுற்று வாக்கெடுப்பு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2ஆம் சுற்று வாக்கெடுப்பின் மூலமாக ஹமாஸினுடைய புதிய அரசியல் தலைவர் தெரிவு செய்யப்படுவார் என்றும் பல தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. எனவே இந்த சிக்கல்களுக்குள் காலித் மிஷல் அவர்கள் தலைவராக தெரிவு செய்யப்பட்டால் காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவர்கள் அவர்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் வாக்கெடுப்பின் போது காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான ஹமாஸினுடைய தலைவர்களும் தளபதிகளும் கலீல் ஹையா அவர்களுக்கே வாக்களிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இன்னும் 2-3 வாரத்திற்குள் என்ன நடைபெறுகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து ஐக்கிய அரபு அமீரகம் அவசரமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடமிருந்து 2 மின்னணு போர் விமானங்களை கொள்வனவு செய்துள்ளது. பாரசீக வளைகுடா பிரதேசத்தை முழுமையாக கண்காணிப்பதற்காகவும் ஈரானை கண்காணிப்பதற்காகவும் ஒட்டு கேட்பதற்காகவும் உளவு தகவல்களை தொடர்ச்சியாக பெற்றுக் கொள்வதற்காகவுமே ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த 2 மின்னணு போர் விமானங்களையும் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த மின்னணு விமானங்களை இயக்குவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு துருப்புக்கள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த மின்னணு போர்
விமானங்கள் மூலமாக பாரசீக வளைகுடா கடல் பிரதேசத்திற்குள்ளே மேற்கொள்ளப்படக்கூடிய அனைத்து தகவல் தொடர்புகளையும் ஒட்டு கேட்க முடியும். குறிப்பாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானிய ராணுவத்தினர் கடற்படையினர் மேற்கொள்ளக்கூடிய தகவல் தொடர்புகளை ஒட்டு கேட்க முடியும். இதற்காகத்தான் தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த மின்னணு போர் விமானங்களை களமிறக்கியுள்ளது. அத்தோடு குறித்த மின்னணு போர் விமானங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இராணுவ தளத்திலேயே நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் அடுத்த கட்ட போரிலே ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இராணுவ தளங்களையும் நேரடியாக இலக்கு வைக்கும். அமெரிக்க இராணுவ தளங்கள் மாத்திரமல்லாமல் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமான தளங்களையும் இலக்கு வைக்கும். இதன்போது குறித்த விமானங்கள் இலக்கு வைப்பதற்கு ஈரானிய படையினர் தயாராகவே இருக்கின்றார்கள். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அனைத்து நலன்களையும் முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கும் ஈரானிய இராணுவத்தினர் தனியான திட்டங்களை வகுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் சுல்தான் அமெரிக்க இராணுவ கட்டளை தளமானது தற்போது நிரம்பி வழிகின்றது. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் தேவையான அதிகளவான அமெரிக்க போர் விமானங்களும் எரிபொருள் நிரப்பு விமானங்களும் மின்னணு போர் விமானங்களும் குறித்த இராணுவ கட்டளை தளத்திலே நிரப்பப்பட்டுள்ளன. இவை தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதே போன்று ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திலும் அமெரிக்காவின் போர் விமானங்களும் எரிபொருள் நிரப்பு விமானங்களும் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பென்குரியன் விமான நிலையத்திலே டசன் கணக்கான எரிபொருள் நிரப்பு விமானங்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பிப்பதற்கு தேவையான எல்லாவிதமான தயார்படுத்தல்களையும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக முடித்து விட்டார்கள் என்பதனை இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இப்படியான நிலைமையில் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய பொறுமை குறைந்து கொண்டே செல்கின்றது. இதற்கான அனைத்து குறியீடுகளையும் நாங்கள் அவதானித்து வருகின்றோம். இன்னும் ஒரு போர் ஆரம்பிக்கப்பட்டால் நிச்சயமாக அது மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும். இந்த போரை நாங்கள் தடுத்து நிறுத்துவதற்கே தற்போது எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். இதனால் அவசரமாக ஈரானிய தலைமைகள் அவர்களுடைய தெளிவான பதிலை வழங்க வேண்டும் என பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் தொடர்ச்சியான கருத்துக்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு உச்சழுத்தத்தை வழங்கும் நோக்கத்தோடு பாகிஸ்தானிய பிரதமர் சீனாவுக்கு விஜயம் செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவின் மூலமாக இந்த போரை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு நேற்றிரவிலிருந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு புதிய வரைவு தீர்மானம் கைச்சாத்திடப்பட போவதாக தகவல்கள் வெளியாக இருந்தன. இந்த வரைவு தீர்மானம் தொடர்பாக MOU ஒப்பந்தம் தொடர்பாக நேற்றைய காணொலியிலும் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் குறித்த வரைவு தீர்மானத்தில் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் தொடர்பாக பல அரேபிய அடிமை ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இருப்பினும் இவை அனைத்தும் போலியான தகவல்கள் என்றும் எந்த ஒரு MOU ஒப்பந்தத்தையும் வரைவு தீர்மானத்தையும் மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்றும் ஈரானிய ஊடகங்களும் ஈரானிய தலைமைகளும் வெளிப்படையாக அறிவித்துள்ளார்கள். ஈரானின் பேச்சுவார்த்தை குழுவுக்கு நெருக்கமான தரப்பினர் ஈரானிய ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். வரைவு தீர்மானம் ஒன்றை கைச்சாத்திடுவதற்கு நாங்கள் நெருங்கிவிட்டோம் என அல் அரேபிய ஊடகம் உட்பட ஏனைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் போலியானவை. அணுசக்தி திறன்கள் தொடர்பாக பேசுவதற்கு ஈரான் தயாராக இல்லை. மேலும் ஒரு ஒப்பந்தத்திற்கான ஆர்வம் மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. அதே நேரம் தாக்குதல்கள் விரைவாக ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருப்பதாக குறித்த அதிகாரிகள் ஈரானிய ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்தார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் மீது எங்களுக்கு முழுமையான கட்டுப்பாடு இருக்கின்றது. நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக கட்டுப்படுத்துகின்றோம். அதே போன்று ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறக்க வேண்டும். எந்தவிதமான சுங்கப்பணமும் அறவிடப்படாமல் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் போக்குவரத்து பாதுகாப்பாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இதனைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். அதே போன்று ஈரானில் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அல்லது மாற்று நடவடிக்கையின் மூலமாக பெறுவோம். மேலும் நாங்கள் ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டலை பெற்றதற்கு பின்பு அதை அழித்து விடுவோம். ஈரானில் யுரேனியம் செறிவூட்டல்கள் இருப்பதை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இந்த வார இறுதியில் நடைபெறப் போகும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மூத்த மகனின் திருமணம் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். நீங்கள் குறித்த திருமணத்திற்கு செல்வீரா என கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு பதில் வழங்கினார். என்னுடைய மகனின் திருமணத்திற்கு செல்வதற்கு நான் விரும்புகின்றேன். ஆனால் தற்போதைய நிலைமையில் எனக்கு அந்த திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாது. இதனால் எனக்கு ஈரான் தொடர்பான வேலைகள் இருக்கின்றது என டொனால்ட் ட்ரம்ப் பதில் வழங்கியுள்ளார். மகனினுடைய திருமணத்திலே டொனால்ட் ட்ரம்ப் பங்கு கொள்ளாமல் இருப்பதும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல் பதற்றத்தினை அதிகரித்துள்ளன. பெரும்பாலும் இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் அல்லது 48 மணித்தியாலங்களுக்குள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படலாம் என்று அதிகளவான ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.